இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்வதி அண்ட் கமர்தீன் எவிக்ஷன்லேயே போயிடும். ஃபஸ்ட்டு பார்வதி அண்ட் கமர்தீனுக்கு ஒரு நல்ல ரோஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே எவிக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. பேக் சைடோடையே போயிடுவாங்க. பேக் சைடோ ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு தெரியாது. பட் அவங்க ஸ்டேஜுக்கு வர மாட்டாங்க விஜேஸை மீட் பண்ணாமல். ஸோ சண்டே எபிசோடில் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிற ஹாப்னிங்ஸ் கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லாரோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தம் 7 பேர் தானே. இப்போ 7 பேரோட நியூ இயர் ரெசல்யூஷன் கேட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி அன்றைக்கி அந்த டாஸ்க் வச்சாங்க. எல்லோரும் வளவலான்னு இழுத்து பேசினாங்க. அதனால தான் நான் அதை பற்றி போஸ்ட்டே போடலை. அதுக்கப்புறமா என்னென்னா ஹிப்போக்ரேட் பற்றி ஒரு சின்ன டாஸ்க் வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டே ஆகணும். பாரு இல்லைன்னா இனிமேல் இவங்க கஷ்டப்பட்டு தான் சண்டை உண்டாக்கணும். அது எனக்கு வந்த ஹிப்போக்ரேட்னா ஒன்றும் இல்லை, எனக்கு வந்த ரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னி அந்த கதை தான். அது யார் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. அந்த டாஸ்க் வச்சுட்டு 7 பேரும் அதில் ஆளுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரம்க்கும் திவ்யாவுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சுல, அந்த சண்டையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, இந்த பிரச்சனையில் அது டைல்யூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஷுவராக தெரியும், ரெட் கார்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி, சாட்டர்டே சண்டே 2 டேஸில் 1 டே அது டிஸ்கஸ் பண்ணியே ஆவார். ஏன்னா நீங்கள் ஒன்று கவனித்து பாருங்கள், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்புறம் எல்லாமே சோஷியல் மீடியாவில் விமர்சனம், எஃப்ஜே திட்டலன்னு சொல்லி எஃப்ஜேயை திட்ட ஆரம்பித்து அப்புறம் கடைசி எஃப்ஜே பிடிக்காமலே ஆயிடுச்சு அவருக்கு. அதே மாதிரி திவ்யாவை ஃபஸ்ட்டு பயங்கரமாக வச்சு செஞ்சார். அப்புறம் திவ்யாவை மட்டும் திட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே திவ்யாவை கொஞ்சம் அன்பாக பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்ப எகெயின் திவ்யாவை போன வாரம் முந்தின வாரமும் ரொம்ப மட்டமாக பேசியிருக்காரு. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் விமர்சனம் எல்லாமே அவர் யாராச்சும் மூலமாக அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக திவ்யாக்காக ஷுவராக பேசுவாருன்னு எனக்கு தெரியும். அவர் யாருக்காக பேசினாருன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த இஷ்யூ சண்டே எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவோட எவிக்ஷன் அது நடந்திருக்கு. பாவம் தான், இன்னும் 1 வீக் வச்சுருந்துருக்கலாம். இருந்திருந்தால் அவங்க அந்த மணி பாக்ஸ் எடுத்திருப்பாங்க. அதாவது அவங்க ஏற்கனவே எவிக்ட் ஆகி போயிருந்துருக்கலாம். பெருசாக அவங்க எந்த கண்டென்ட்டும் கொடுக்கலன்னு இல்லை, இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. அவங்க எதுக்குமே கேப்பபிள். சுபிக்ஷானால எதுவும் முடியும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க். அதனால் அதை பற்றி கவலை கிடையாது சுபிக்ஷாவுக்கு. ஸோ அவங்க ஹாப்பி எவிக்ட் ஆகி போகிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார் வீட்டுக்குள்ளே போகிறாரு. போய் டிக்கெட் டு ஃபினாலேயே அரோரா கையில் கொடுக்குறாரு. ஸோ அரோரா நல்ல டாஸ்க் எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணி அந்த டிக்கெட் டு ஃபினாலேயே வாங்கிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் டாஸ்க் மார்க்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா அது இவ்வளோ சண்டை நடந்துச்சு, சண்டேல இறங்குனாங்க, அப்படி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடந்து ஒருவேளை சபரிக்கு டிடிஎஃப் கொடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. பட் இல்லை, டிடிஎஃப் அரோரா சென்க்ளருக்கு தான் போயிருக்கு. பட் இட்ஸ் ஓகே. அவங்களும் நல்லா விளையாண்டு 6 ஹவர்ஸ் நின்றுருக்காங்க. லாஸ்ட் டாஸ்க்லேயும் ஃபுல்லாக காரில் உட்காந்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.